இது 1896 மார்ச் மாசம் 30ஆம் தேதி இங்கிலாந்துல இருக்கிற ரீடிங் அப்படின்ற சிட்டில இருக்கிற தேம்ஸ் அப்படின்ற நதியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி அவர் பிடிச்சிட்டு இருக்கப்ப அவருடைய தூண்டில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மீன் சிக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஏன்னா அதோட வெயிட் செம்மையா இருக்கு. வேகமா அந்த மீனை பிடிச்சி இழுக்கிறாப்ல. அப்படி இழுக்கிறப்ப ஆத்தாடி இன்னைக்கு நம்மளுக்கு செம்மையான ஜாக் பாட்றோம், இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய மீன் கிடைச்சிருக்கு, இந்த மீனை கொண்டு போய் வித்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு கை நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்டோட தான் இழுக்கிறாப்ல. ஆனா அப்படி இழுத்து பாக்குறப்பதான் அவருக்கே தெரியுது அந்த தூண்டில சிக்கினது மீன் கிடையாது, ஒரு மிகப்பெரிய வினோதமான பார்சல் அப்படின்றது. அந்த பார்சலை பார்த்தோன்னே நம்ம மீன் தான் சிக்கணும் நினைச்சா, ஆனா நமக்கு ஒரு மிகப்பெரிய புதையலே கிடைச்சிருக்கா அப்படின்னு நினைச்சு அந்த பார்சலை இழுத்து படகுல போட்டு ஓபன் பண்ணி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்பதான் அவரே அதிர்ந்து போறாப்ல. ஏன்னா அந்த பார்சல் ஒரு லேயர் கிடையாது, எக்கச்சக்கமான லேயரால கவர் பண்ணப்பட்டிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர், ப்ரௌன் பேப்பர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான லேயர்ல பேப்பர்ஸை ஒட்டி தான் அந்த பார்சலை உருவாக்கி வச்சிருந்தாங்க. சோ அந்த எல்லா லேயர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பாக்குறாப்ல. அப்படி பிரிச்சு கடைசி அந்த பார்சலை ஓபன் பண்ணி பாக்குறப்ப அவர் வேற லெவல்ல பீதி ஆயிராரு அப்படின்னு தான் சொல்லியானோ.